சரியா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ஃபைனலி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டு கொண்டு வந்து இறால் பெட்டிஸ், அக்கா இறால் பெட்டிஸ் செய்து காட்டுங்க, அக்கா இறால் பெட்டிஸ். என்னோட சண்டேன்னு தம்பி, அதை தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க கடன்னு சுவையான இறால் பெட்டிஸ் செஞ்சு சுட சுட சீயும் போட்டு குடிக்கலாமா? வாங்க. இப்ப இறால் பேட்டிஸுக்கு முதல் மாவை குழச்சி வைப்போம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதான் எடுத்திருக்கு. இந்த வந்து மைதா மாவுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், நாங்க பான் மான்னு சொல்லுவோம், ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவோம். அதுதான் சரியா. இதுக்கு உப்பு, இன்னைக்கு உப்பு தண்ணி தான் சேர்க்க வேண்டாம், தூள் உப்பு முடிஞ்சுது. அதால போதுமே, பார்த்து கணக்கா போதும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. ஒரேடியா விடக்கூடாது, பார்த்து பார்த்து குழைக்கணும். இந்த மாதிரி இந்த இது காணாது, இன்னும் கொஞ்சம் விட்டு குழைப்போம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுப்போம். அப்ப இந்த கையில ஒட்டுப்பட்டிருக்கிறது, இந்த கிண்ணங்கள்ல ஒட்டுப்பட்டிருக்கிறது எல்லாம் சேர்ந்து உண்டா நல்லா குழப்பட்டுரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி மாவை நல்லா குழைச்செடுத்தாச்சு, நல்லா சாஃப்டா. இப்ப இது இருக்கட்டுக்கு இனி பாத்தீங்கன்னா கறியை ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு எல்லாம் அவிச்சு வச்சிருக்கிறேன், கறியை ரெடி பண்ணுவோம். இதுல பாருங்க, இறாலை கோதை உடைச்சி இந்த மாதிரி ரெண்டா வெட்டி எடுத்திருக்கிறேன். ஏன்னா முழுசா போட்ட ஒரு மாதிரி இருக்கு தானே சாப்பிடல, அதால இப்படி ரெண்டா வெட்டி வெட்டி எடுத்திருக்கிறேன். முதல்ல இந்த இறாலை சேர்ப்போம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி தான் சேர்க்கிறேன். தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இப்ப அடுப்புல வச்சு இதை கொஞ்சம் அப்படியே அவிய வைப்போம். தண்ணி விட தேவையில்லை, இந்த இறால்லையே தண்ணி விட்டு வரும் அவியட்டுக்கும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வெங்காயம் எல்லாத்தையும் தாளிப்போம். இது அவியறதுக்குள்ள சூடாட்டும். இங்கால என்ன சூடாயிட்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி இருக்கிறேன், சேர்க்கிறேன். இதோட உள்ளி, இந்த கருவேப்பிலைய சின்ன சின்னனா வெட்டி போடுவோம். பாருங்க, இது இப்படி முழுசா போடையக்க ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடைக்க, அதனால இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இந்த மாதிரி. இதோட பெரிய வெங்காயம் 2 இப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சுக்க, அதுவும் சேர்க்க. இப்ப இதெல்லாம் கலந்து விடுவோம் வதங்கட்டுக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இங்க பாருங்க, இறாலெல்லாம் அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். நல்லா தண்ணி ஒட்ட வத்தி வந்துட்டு இங்கால வெங்காயம் வதங்கிட்டு இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன், தனி மிளகாத்தூள். ஏற்கனவே இறாலுக்கும் சேர்த்துருக்கிறோம், பார்த்து சேர்க்கலாம் கணக்கா. இதோட மிளகு தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள், இதை கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இங்கால உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு இப்படி மசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். இதோட இங்கால பாருங்க, நான் அவிச்சு வச்சிருக்கிற இறால், இதையும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். உப்பு கொஞ்சமா சேர்க்கிறேன், உப்பு தண்ணி தான் சேர்க்கிறேன். எனக்கு அந்த கணக்கு இல்லை, அந்த உப்பு தூள் சேர்த்து பழகி கை கணக்குக்கு திடீரென்று தண்ணி உப்பு சேர்க்க கஷ்டமா இருக்கு. இந்த அளவு வேண்டாம், இதை நல்லா கலந்து விடுவோம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்ப கறி ரெடி. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா மல்லியில இருந்துச்சுன்னு சொன்னா சேர்க்கலாம். இப்ப என்கிட்ட மல்லியில இல்ல, அதால நான் மல்லியில சேர்க்கல. இப்ப எங்களோட கறி ரெடி. இனி நாங்க பட்டிஸை நாங்க தேய்ச்சி எடுக்க வேண்டியதா.
இனி நாங்கள் பேட்டிஸை தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு இங்கே கறி ரெடி பாருங்க. இங்கே நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற மாவில் கணக்காக எடுத்துட்டு இதை தேய்ச்சி எடுப்போம். இந்த மாதிரி மாவை தூவி தூவி தேய்ச்சி எடுப்போம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது பட்டி சஜ்ஜுக்கு பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுவோம். அப்போ கொஞ்சமாக அந்த ஒட்டாத மாதிரி இருக்கும், ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் எண்ணெய் முடிஞ்சோ ஒத்தலில் ஊற்றணும். இந்த பக்கம் இந்த வாய் பக்கம் எல்லாம் ஓகே. இனி நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிற தடத்தில் வச்சுட்டு இங்கே பாருங்க கறி ஆக கூட வச்சோம்னா இந்த என்னென்னு சொல்கிறோம் உடப்பட்டுரும். இதெல்லாம் போதுங்க என்ன இப்படி நல்லா இறுக்கி இப்படி அமர்த்திட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இறுக்கி அமர்த்தி எடுக்கணும். பார்த்தீங்களா? இதில் கொஞ்சமாக மா தூவிட்டு வச்சோம்னா இந்த ஒட்டாது. இதையும் சேர்த்து நாங்கள் தேய்ச்சி எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு செய்து எடுத்துட்டு காட்டும். இப்போ பாருங்க பட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு எனக்கு. இந்த பெருசில் வச்சிருக்கேங்க ஒட்ட ஒட்டாம தள்ளி தள்ளி இருக்குமல்ல, அதுக்காகத்தான் இப்படி வச்சிருக்கேன். சரியா? மா மிச்சம் வந்திருக்கு நண்பர்கள். எங்க பாருங்க இது வந்து நான் ரொட்டி சுடுவோம் இரவுக்கு. என்ன நான் கொஞ்சம் கூட தான் குழச்சினேன். எனக்கு தெரியும் மிச்சம் வருமென்று தெரிஞ்சுதான் குழச்சினானேன்னு சொன்னா ரொட்டி சுட இன்னும் சாஃப்ட் ஆயிரும் இரவுக்கு. இனி இரவுக்கு வேற ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு நிக்கலாம். அதாலதான் நீங்க என்ன சூடாகுது இதுல தண்ணி வச்சிருக்கேன் டீ போடுறதுக்கு. எண்ணெய் சூடாட்டும். இனி பட்டிஸை பொரிச்சு எடுப்போம். பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு ரால் பட்டிஸ் கேட்டு என்ன தம்பி இந்த இதுதான் டைம் வந்திருக்கு எங்களுக்குன்றா. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. கேட்டா மட்டும் போதாது, நீங்களும் செய்யணும். என்ன இவ்வளோ போதுமே. இந்த எண்ணெய் நுரைக்குது. இன்றைக்கு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் தான் நுரைக்குதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவா. அப்போ ஒரு புளி ஒன்றை போட்டு விடுவோம் இப்படி. அப்போ இந்த நுரை எடுபட்டுருமோன்னு சொல்லுவீங்கன்னா இப்படி போட்டு விடுவோம். சரியா? அங்கே பாருங்க நம்மளே மயில் வந்திருக்கு. அந்த பக்கமா ஓடி ஓடிய வருது வருது. அரைச்சி போடுவோமா மயில்? இப்ப பாருங்க பட்டி சுடுபட்டுட்டு எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுப்போமா. மயில் எடுத்து அரிசி கொண்டு வா. நிக்குதா? ஆடு பாத்தீங்களா நண்பர்களே மயில். பா 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 கூப்பிடுதான் பா பா. இங்க போட்டு கூப்பிடு. பட்டுட்டு பட்டுச்சுன்னா திரும்பி சாப்பிடு. என்ன அதுக்கு விளங்குது போடுறது. ஆனா அங்க போய் நிக்குது பயத்துல. பாத்தீங்களா நண்பர்களே யார் வந்திருக்காண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான ரால் பெட்டிஸ் எல்லாம் ரெடி. வாங்க. பார்த்தீங்களா? இது புளி போட்டுறேன் அந்த நுரைக்கிறதுக்கு.
சரிங்களா? ஓடி வாங்க ஒரு ஆள் பெட்டிஸ். யாருக்கு வேணும் கேட்டவே எல்லாம் ஓடி வாங்க. இங்கால சுட சுட டீயும் போட்டாச்சு. நீ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே, எங்கட பெட்டிஸ் ரெடி. வாங்க. சுட சுட சூப்பரா பெட்டிஸ் ரெடி. இதுக்கு பாருங்க சில்லி சாஸ். போதுங்க. இதோட சுட சுட டீ. இனி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான இறால் பெட்டிஸ் ரெடி. சாப்பிடுவோம் வாங்க. பாருங்க பெட்டிஸை பாருங்க. வாவ், சுடுது. எந்த நாளும் சுட்ட சுட்ட தான் மாட்டுறது நான். இப்படி சாப்பிடணும். வாங்குற ஆள் எல்லாம் ரொம்ப ஆனா சுடுது. அப்படி இருக்கு நண்பர்களே, அப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, விடவே மாட்டீங்க. இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து இறால் எல்லாம் சேர்ந்து அப்படியே கடிபடைக்க செம்மையா இருக்கு. சிக்கன் பெட்டிஸ் எல்லாம் அப்படியே பக்கத்துல ரெண்டு இப்படி பார்க்கணும். பட்டா இறாலும் பெட்டிஸுக்கு வந்துட்டு அப்படி இருக்கு. செம்ம வேற லெவல் நண்பர்களே. நல்லா சோசில் அப்படி தொட்டு தொட்டு சாப்பிட அடி தூள். அப்படி இருக்கு டீ. அப்படியே டீயை குடிக்க நண்பர்களே, அப்படி ஒரு சுவையா இருக்கு. சரிமா? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. இறால் பெட்டிஸ் கண்டிப்பா செஞ்சு பாருங்க.